காளியர்கள் 8 பேர்கள். 8 பேர்கள். உச்சினி மகாளி, சந்தனமாரி, முப்புடாதி, தங்கம்மா, வடக்குத்தியம்மா, வடக்குவாச்செல்வி, வடக்குவாச்செல்வி, அவன பத்திரகாளி, காளியம்மான்னு சொல்லி 8 பேரு பிறந்திருக்கலாம். 8 பேரு பிறந்திருக்கா. ரொம்ப அழகா இருக்காராம். எங்க நாகலோக பட்டணத்துல பிறந்திருக்காரா 8 பேரு. ஆமா. என்ன விட 10 மடங்கு அழகா இருக்காளா 8 பேரும். 8 பேரு என்னோட அழகா இருக்காளா. அழகா இருக்காளான்னா. ஆனா உங்க அத்தான் கண்ணுல அவ 8 பேரு பட்டுட்டான்னு வச்சுக்கோ. ஆமா. அத்தா என்கிட்ட வரமாட்டா, அங்க போயிடுவாரு. அத்தா என்ன மறந்துட்டு 8 பேரையும் தாடி கட்டிக்கிடுவாரு. கட்டி அங்கே உட்கார்ந்துருவாரு. அதுக்கு எந்த விதமான மாற்றம் மறுப்பும் கிடையாது. என்னோட அழகா இருக்காங்க. ஆமா. சரி. அப்படின்னு பார்வதி அப்படியே அண்ணனான கோபால கண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீதான் எப்படியாவது வழிவகுத்து விடணும். ஆமா. உன் தங்கச்சி நான் பெருசா அல்லது அவ 8 பேரும் பெருசா அத நினைச்சுக்கோ. கூட பிறந்தவளை பாத்துக்கா. எப்படி இருக்க பாத்துக்கா. வரமா வலிக்காத உன் கூட பிறந்தவளை பாத்துக்கா. ஆமா. சரி. அப்படின்னு அம்மையான மாகாளி அம்மா பார்வதாதேவியானவள் சொன்ன உடனே பரந்தாமன் பெருமாளாகிய மாயவன் மதுசூதரன் கோபாலன் ஹரிகிருஷ்ணன் என் பெருமாளாகிய நவநீத கண்ணனாகப்பட்டவர் காளியர்களை பார்ப்பதற்கு என் பெருமாள் எப்படி வருகிறார் தெரியுமா. எப்படி வருகின்றார். நல்ல வாகனத்தில் பெருமாள் அமர்ந்து கொண்டார். ஆகாய மார்க்கமா நாகலோகத்துல வந்து பார்த்தார். இந்த நாகலோகத்துல வந்து பார்க்கும் போது நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேரும். ஆமா. அதாவது பிள்ளைகளுக்கு இறதேடணும்னு சொல்லி 2 பேர் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. கடல் கடந்து 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. திருடை வாகனத்தில் கிருஷ்ண பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். திருடையாழ்வாருடைய நிழல் பட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் மூச்சையானார்கள். சரி. அப்ப பார்த்தார் என் பெருமாள் மாயவன் மதுசூதனன் கோபாலன் கமலக்கண்ணன். என் பெருமாள் பச்சை மாலதாவது ஹரிராமன் ஸ்ரீராமன். அவதான் மனசுக்குள்ள நினைக்காரு. சின்னஞ்சிறு பிள்ளையா பிறந்திருக்கா 8 பேரும். நம்ம பத்திரகாளியுடைய திருமுகத்தை பாத்தியா பச்சிலம் பிள்ளை மாறிக்க இருக்கா. பச்சிலம் பிள்ளை மாறிக்க பத்திரகாளி அம்மா இருக்கா. அப்படி காளியம்மாளுடைய வடிவத்தை பார்க்கும் போது 1000 கண்ணு வேணும் அழக பாக்குறதுக்கு. 10,000 கண்கள் வேணும். ஏன்னா பிறக்கும் போதே அம்மா அழகோடு பிறந்தவா. அழகுதான் அப்பேற்பட்ட அழகு. நம்ம முத்தாரம்மாளை பாத்தியா அழகா இருக்கா. முகம் மட்டும் முத்து மாதிரி இருக்கு. நம்ம முத்தாரம்மா முகத்தை பாரு. பார்க்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கா. 8 பேரும். ஒருத்திக்கு அதை விட 10 மடங்கு அழகா இருக்கா. அப்படி அழகுள்ள பெண்ணை பார்க்கவே கூடாது. அப்பதான் நினைக்காரு என் பெருமாள் ஸ்ரீராமன். கோபால ஹரி கிருஷ்ணன் நினைக்காரு. நம்ம தங்கச்சி பார்வதி சொன்னது அத்தனை உண்மைதான். நம்ம தங்கச்சி பார்வதியோட இவ 8 பேர் அழகா இருக்காரு. அப்படின்னு பிறகு குடையில தூக்கி வச்சாரு. கிருஷ்ண பெருமானதாவது எங்கே வருகிறார் தெரியுமா. எங்கே வாராரா.
ஆமா என் பெருமாளையராக கைலாசம் வந்து சேர்ந்தார். ஆமா கைலாசத்துல வந்து விட்டிருக்காரு. ஆமா அம்மா பார்க்க அப்படி 10 மடங்கு அழக பார்த்தா பார்வதி. சரி பார்வதிக்கு மனசுக்குள்ள ரொம்ப கவலை. ஆண்டவன் பகவான் பாத்திரப்படாது. ஆமா பாத்துட்டாருன்னா நம்மள நிச்சயமா மறந்துடுவாரு. ஏன்னா படியிறக்கம் இருக்காரு. இப்ப வந்து அந்த பொண்ணை பார்த்தாரு. உச்சினி மகாளிய பார்க்கும்போது ஒய்யாறு அழகா இருக்கா. இருக்கா. அதுல 2வது நிக்கிறது யாரு? யாரு யாரு? சந்தன மாரியம்மா. ஆமா அவ்வளவு அழகா சந்தன இருக்கா. மாரியம்மா எப்போது சந்தன கோலமா தான் இருப்பா. இருப்பா. அதுக்கு அடுத்தாக 3 முகத்தோடு நிக்காலே அந்த ஆய் அம்மா முப்படாதி. முப்படாதி முப்படாதி எல்லாம் அழகா பார்த்தா. 3 முகம். ஆமா முத்தாரமால பாரு அதை விட அழகா இருக்கா. இருக்கா. அப்ப இந்த பார்வதிக்கு மனசெல்லாம் பதறி போய் கம்முன்னு அம்மா உட்கார்ந்துருக்கா. ஆமா உட்கார்ந்தவ என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? சரிவா இவ 8 பேர் இப்படி விடப்படாது. இவரை விடக்கூடாது. எதையாவது ஒரு சாபத்தை கொடுத்துட வேண்டியதான். ஆமா அப்படி என்று என்று அம்மையான ஆதிபராசக்தி பார்வதா தேவியானவள். தேவியானவள் பார்வதி சக்தியில தான் பிறந்திருக்கா 8 பேரும். 8 பேரும். சக்தியில பிறந்தவா இவளை விட அழகா தானே இருப்பா. இருப்பா. அப்ப பார்வதி என்ன நினைக்கா? என்ன ஒரு சாபத்தை கொடுத்து இவளை காளியா மாத்திரணும். மாத்திரணும். வேதத்தை மாத்திரணும். ஆமா சரி அப்படின்னு சொல்லி ஆமா அம்மா பராசக்தி பார்வதியாள் பார்வதியால் அட்டகாளி அக்கால் என்ன 8 பேர் என் பத்திரகாளி அம்மாளுக்கு. பத்திரகாளி அம்மாளுக்கு பார்வதியால் எப்படி சாபத்தை கொடுத்தால் தெரியுமா? எப்படி எப்படி காளியாக போக வேண்டும்